Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதாவது 3rd டேர்மோட தமிழ் கொஷின் பேப்பர் பார்க்க போனோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் எல்லாமே போடுவேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக 14 1 மார்க் வாங்கலாம். இது எல்லாமே புக் பேக்கில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக 14 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது ரோமன் லெட்டர் 2 எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளி 2 மார்க் கொடுத்துருக்காங்க. 5 2 மார்க் எழுதுனீங்கன்னா ஈஸியாக 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். 15th உலகம் முழுமையும் எப்போது ஆள முடியும்? 16 பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும்? இம்பார்ட்டண்டான கொஷின் படிச்சுக்கோங்க. 17 அமுத சுரபியின் சிறப்பு யாது? படிச்சுக்கோங்க. 18 காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை எழுதுக. இம்பார்ட்டண்டான கொஷின் படிச்சுக்கோங்க. 19 ஈகை பற்றி வள்ளுவரின் கருத்து யாது? திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. 20 வீட்டிலும் பள்ளியிலும் உங்கள் பொறுப்புகள் 2 எழுதுக. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது எழுத வேண்டியதான். ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். 21 சொற்களின் வகைகளை எழுதுக. 22 காரண பெயர் என்றால் என்ன? ஸோ ஈஸியாக 5 2 மார்க் எழுதி 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். ரோமன் லெட்டர் 3 மனப்பாட பாட்டு கொடுத்துருக்காங்க. 23 புல்வெளி எல்லாம் என தொடங்கி கலைக்கூடம் என முடியும் பாரதம் அன்றைய நாற்றங்கள் பாடல். ஸோ ரொம்ப ஈஸியான மனப்பாட பாட்டு, 4 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 24 ஏதாவது ஒரு தொடங்கும் திருக்குறள் முடியும் திருக்குறள் கொடுப்பாங்க. ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம். இந்த ரோமன் லெட்டரில் 6 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து ரோமன் லெட்டர் 4 எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளி 3 மார்க் கொஷின். 25 காந்தியடிகளின் உடை மாற்றத்துக்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் படிச்சுக்கோங்க. 26 மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது? இப்போ நல்லா படிச்சுக்கோங்க. 27 பராபர கண்ணியில் தாயுமானவர் கூறுவன யாவை? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. 28 எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிரான் கூறும் அறிவுரைகள் யாவை? 29 கைலாஸ் சத்தியார்த்தி நோபல் பரிசு பெற தூண்டுகோலாக அமைந்த இளமைக்கால நிகழ்வு யாது? அடுத்தது 30 அறுவகை பெயர்ச்சொற்களை எழுதுக. ஈஸியாக நீங்கள் 12 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து ரோமன் லெட்டர் 5 அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே. ஸோ இது 1 மார்க் கொஷின், ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. 31 தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஸோ அந்த ஒரு சென்டென்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு தப்பாக இருக்கும், அதை கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி எழுதணும். 32 கலைச்சொல் புக் பேக்கில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக 1 மார்க் வாங்கிடலாம். ஆர்ட் கேலரின்னு கொடுத்துருக்காங்க. 33 தொடரில் அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் என்ன எழுதுக. ஸோ பாரதியார் அப்படிங்கிறது என்ன வகை பெயர் அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது 34 கட்டடங்களில் உள்ள வார்த்தைகளை கொண்டு முறையான தொடர் அமைக்க. ஸோ 4 வேர்டு கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எழுதி சென்டென்ஸ் எழுதணுன்னா 1 மார்க்கு. 35 ஒளி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. மனம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க் வாங்கிடலாம். 36 அகர வரிசைப்படுத்திக்க. ஸோ அந்த வரிசையில் கொடுத்துருக்குற வேர்டு எழுதணும். அடுத்து ரோமன் லெட்டர் 6 6 மார்க் கொஷின். அல்லது கொடுத்துருக்காங்க, எது தெரியுதோ அதை எழுதி நீங்கள் ஈஸியாக 12 மார்க்ஸ் வாங்கிடலாம். 37 ஆள வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. ஸோ ஈஸியாக வாங்கிடலாம். அல்லது பாதம் கதையை சுருக்கி எழுதுக. 38 நூல்கள் அனுப்ப வேண்டிய பதிப்பகத்தாருக்கு கடிதம் எழுதுக. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அல்லது என்ன எழுதலான்னா தேசிய ஒருமைப்பாடு இந்த தலைப்பில் கட்டுரை எழுதணும். அதுக்கான சப்ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சப்ஹெட்டிங்கு உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் ஈஸியாக 12 மார்க்ஸ் வாங்கிடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், ஈஸியாக கேட்பாங்க. எல்லாமே புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எழுதி முடிச்சுட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கா, கொஷின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்குமா, இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.